ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தலைவன் தலைவி அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். தலைவன் தலைவி நம்ம விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்பினேஷனில் உருவாகிட்டு ஒரு படம். இதோட அந்த டீசரு, ரிலீஸ் டேட்டு டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபன்னியாக செம்ம ஃபன் ரைடாகவும் இருந்தது. அந்த ஸ்டார்டிங் ஒரு கிளிம்ஸில் அந்த கடைசியில் வச்ச அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து அது படத்தையே வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி எனக்கு மாற்றுச்சு. ஏன்னா மொத்தமாக வெறும் காமெடி படமாக மட்டும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு கொண்டு வந்தது. ஸோ ட்ரைலர் இதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ரிலீஸ் மூவி. ஸோ 25th ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் பார்த்துட்டு மற்றெல்லாம் பேசிப்போம் வாங்க. என் கூட வந்தால் லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்காம நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நம்ம அம்மா அப்பாவே இப்படி பார்த்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலான்னு இருக்கேன். எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. அரசி மாஸ்டர் டிகிரி, நீங்க நம்மால மாஸ்டர் வாத்தியாருன்னு தெரியாது. இல்ல தம்பி பரோட்டா மாஸ்டர். தம்பி பரோட்டாக்குன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. வெரைட்டி பிச்சு விடுவா. திரு ஆகாச வீரய்யா. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. ஆஹா, அரசி அவ பேரு அரசி. சாப்பாட்டுக்காக உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிடு. ஆகாசன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? படா லூசு. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது நல்லதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஏன்டா என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிருக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட காட்டுறா. என்கிட்ட காட்டு. ஐயோ மேடம், நான் உங்க குழந்தை கோவத்தை காட்டல மேடம். நான் பேச மேடம், நான் கத்தல மேடம். பெப்பர் தூக்கலாம் ஒரு ஆபாயம். அது பெப்பர் தூக்கலாம். நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? என்ன சாக்கடைக்கு எப்படா அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் இருக்கா மச்சான்? என் புள்ள எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இவளை என்னைக்கு கட்டுனி அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சே. சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. புருஷ முன்னாடி உறவுதான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு அம்மா. எப்பா உயிரே போயிடுது. எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க? அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஐயோ யோ 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 ஐயையோ ஐயையோ அடேங்கப்பா. ஐயையோ வாய பறக்கு. ஏமா சிப்பா ஏன்டா கழுத கட்டி குடும்ப மாதிரி கால் கால் கத்துறீங்க? அவன் பாவம்மா, அவன் அம்மா கிட்டயும் என் கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். லே 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 நான் செத்து போயிட்டு சொல்லிட்டேன். செத்தாண்டி போயிட்டேன். எப்ப என் பேரஸ் என்னை விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசர செத்தாண்டி போயிட்டான். நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? ஒரு பன்னி ரைடுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு செமையா இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது அப்படியும் வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல நிறைய கேரக்டரை அந்த சாப்பிட்ற அந்த ஷாட் வச்சு நிறைய பேரோட கேரக்டர் ரிவியூலு. ஸோ ஆனால் இதில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ட்ரைலர் காட்டினாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு இப்படி இதை பேஸ் பண்ணியே அப்படியே இந்த ட்ரைலரை கொண்டு போயிட்டாங்க. பியூரா தெரியுது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை, அவ்வளோதான். சிம்பிள் மேட்ரு. ஸோ இதை வந்து எவ்வளோ ஃபன்னியா அந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள பாண்டியராஜ் சார் அதை பொருத்தி நமக்கு டெலிவரி பண்றாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எல்லாம் நிறைய இந்த இன்டர்நெட்டு சோசியல் மீடியாலாம் ஏதாவது புது படம் வந்துச்சுன்னா வாட் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படமே வந்து ஒரு குக்கிங், ஒரு ஹோட்டல் பேஸ் பண்ண ஒரு மூவி. ஸோ பாண்டியராஜ் சார் என்ன குக் பண்ணி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா செமையா அந்த 2 பேரோட அந்த விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அவங்க 2 பேரோட அந்த ஈகோ, அந்த ஃபைட்டு
அதுலயே நமக்கு வந்து செம காமெடியை டெலிவர் பண்றாங்க. யோகி பாபுக்கு என்ன வேலை இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல படத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சேம் இதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் எப்பவுமே சண்டை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறவங்க இந்த படம் செம்மையா கனெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சண்டை மட்டுமே இருக்காது, ஸோ லவ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால வந்து சண்டை மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போனோம். நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரேமிங்காக, நல்லா கலர்ஃபுல்லாக. சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு. அதுவும் அந்த லே போட்டது வந்து வேற லெவல். அதுவும் அந்த பர்டிகுலர் அந்த இடத்த ட்ரெய்லரோட அந்த பாட்டில் அந்த பிஜிஎம் இறக்குனது மாஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதான் எல்லாமே ஃபுல் பேக்கடாக செம்மையாக இருக்கு. விஜய் சேதுபதி அதுதான், விஜய் சேதுபதிக்கு மகாராஜா, அதுக்கப்புறம் ஹீரோவா இந்த படம். அவர் நிறைய வந்து ஒரு இந்த வில்லன் அந்த மாதிரி நிறைய கெஸ்ட் ரோல் அது இது பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து இதுக்கப்புறம் ஹீரோவா தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த படம் அவருக்கு ஹீரோவா இன்னும் ஒரு வேற லெவல்ல ஒரு வெற்றியை கொடுக்கட்டும். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.